பெண்கள் டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நார்மல் தான் அப்படின்னு டிசைட் பண்ணினது யாரு? ஒரு பெண் ஒரு நாள் கூட டயர்ட் இல்லாமல் இருக்கிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? பெண்கள் டயர்டாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய உடல்நிலை மட்டும் காரணம் கிடையாது, அவங்க மேலே எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விதமான சுமை. இந்த வீடியோவில் பெண்கள் எப்போவுமே எதனால் ஒரு விதமான டயர்ட்லேயே இருக்காங்க அப்படிங்கிற ரீசன் பார்க்க போகிறோம். என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம், நான் பிரியா. இதுதான் மனிதியின் குரல். பெண்கள் எல்லாரும் எப்போவுமே டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம காதுபட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதற்கான காரணத்தை இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ங்கிறது, டயர்டுங்கிறது லேசினஸ் கிடையவே கிடையாது. பெண்கள் டயர்டாக இருக்கிறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் கிடையாது, அது கண்டினியூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் காரணம். குடும்ப சுமையோ இல்லை பிள்ளைகள் சுமையோ இல்லை வேலை சுமையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுமை பெண்கள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த காரணங்களால தான் உடம்பு டயர்டாக இருக்கலாம், இல்லைனா மனசு கூட டயர்டாக இருக்கலாம். இது எதுவுமே கவனித்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு கூட முன் வர மாட்டாங்க. நீங்கள் ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு பெண்கள் கிட்ட போய் கேட்டால், அதாவது நம்ம கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேலை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம டைமை ஒதுக்கி நம்ம வேலைகளை நம்ம செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக இயங்க முடியும். மிஷினை கூட நம்ம சூடு ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணி வைப்போம், பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சார்ஜ் பண்ணுவோம். ஸோ மிஷினுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் பொழுது நம்ம நார்மலான ஒரு ஹியூமன், நமக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவைப்படும்? உடம்புக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னும் பொழுது அது ஒரு சில சயின்ஸ் மூலயமா நமக்கு காமிக்கும். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இருக்கிற உடம்புக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணும்போது இருக்கிற உடம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆன மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக நம்மளுடைய வேலையை பார்க்க முடியும். ஷார்ட்டாக சொல்லிக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்டுங்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம போடக்கூடிய சார்ஜ் மாதிரி. ஒரு பெண்ணுடைய நாளே அலாரம்லேருந்து தொடங்குறது கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருது. எழுந்த உடனே சமைக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். இதில் என்னைக்காவது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்ம மனசுக்குள்ளே தானாக ஒரு கில்ட் வந்துடும், நம்ம கரெக்டாக இல்லையோ, நம்ம கரெக்டான ஃபேமிலியை ரன் பண்ணலையோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். பெண்களை வெளி தோற்றத்தில் மட்டும் பார்த்துட்டு அவங்க எனர்ஜியாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மென்டலி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாருமே கவனிக்கிறது கிடையாது. பெண்களுடைய டயர்ட்னஸ் ஃபிசிக்கலி மட்டும் வர்றது கிடையாது, மென்டலியுமே அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு வீட்டில் அந்த பெண் தான் எல்லா விஷயத்தையுமே மெமரியில் வச்சுக்க வேண்டியது இருக்கு, எல்லாரையுமே மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு. விசிபிளாக பண்ணக்கூடிய ஒர்க்கை விட இந்த மாதிரி இன்விசிபிளான ஒர்க்கு தான் நம்மளை ரொம்பவே ட்ரைன் பண்ணிடும். முக்கியமாக சொல்ல முடியாத ப்ரெஷர் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்ம குடும்பத்தில் இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. மாமியார் மாமனாரில் ஆரம்பித்து நம்ம கணவர் நம்ம குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. இந்த வார்த்தை வெளிநோக்கத்தில் பார்க்கும்பொழுது நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியலாம், ஆனால் இது ஒரு பெரிய சுமையை தான் நமக்கு ஏற்படுத்துது. இந்த வார்த்தை பெண்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம், ஆனால் அது உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வார்த்தை கிடையாது. நம்மக்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாக்குற வார்த்தை தான் அது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ, நீ தான் கரெக்டாக பண்ணுவ, நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள், நீ இதெல்லாம் சமாளிச்சிருவ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுவ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் காம்ப்ளிமெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இது ஒரு வகையான நமக்கு ஒரு மைண்ட் லோடு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பெண்கள் ரொம்பவே இக்னோர் பண்ணுற விஷயம் எது அப்படின்னா ஹெல்த் விஷயம்தான். உண்மையாகவே நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஹெல்த்தை இக்னோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இதுதான் ரியாலிட்டி. நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதை பற்றி எல்லாம் நம்ம எப்படி கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட் ப்ரெஷரை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள், பாடி ஷேமிங்கும் ஒன்று. ஸோ அதையுமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பெண்கள் டயர்டாக இருக்கிறதுக்கு ஹெல்த் ரீசன் கூட இருக்குது. அயர்ன் டெஃபிஷியன்சி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஸ்லீப் ஷார்ட்னஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டைமுக்கு சாப்பிடாதது கூட ஒரு ரீசன் தான். நமக்கு இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தெரிஞ்சாலும் கூட ஆனால் எப்போவுமே லாஸ்ட்டாக வைக்கிறது தான் இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்.
முக்கியமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெண்களே தான் பெண்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களே தான் அவங்களுக்கு எதிரி. ரெஸ்ட் எடுத்தாவே போய் படுத்துருவாங்க. ஆனால் என்ன நினைப்பாங்க, நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க, எப்போவா இருந்தாலும் நான் தானே செய்யணும், அதை இப்போவே செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஏன் அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே, எப்போவா இருந்தாலும் நீங்கள் தானே செய்ய போகிறீங்க, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பிரிஸ்காக எழுந்து போய் நீங்களே அந்த வேலையை செய்யுங்க. நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம அந்த கில்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெஸ்ட்டு தேவைப்படுற இடத்துலையும் அதை பொருட்படுத்தாமல் வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் இன்னும் டபுளாக தான் ஆகும். நம்மக்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, நம்ம டயர்டாகவே இருந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டோம் யார்கிட்டேயுமே. எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டோம். முத்து கொட்டிரும் பாருங்க நம்ம வாயிலிருந்து. ஏன் தெரியுமா வாயை திறந்து நம்ம சொல்லவே மாட்டோம்? அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வீக்னஸ் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிப்போம். அதனால ஒரு சின்ன ஸ்மைலை போட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓடிட்டே இருப்போம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த டயர்டு ஒரு நாளோ 2 நாளோ நடக்கிற விஷயம் கிடையாது, வருஷம் கணக்கா சேகரித்து வச்சிருக்கக்கூடிய களைப்பு. நம்மளுடைய உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நாமளே சமாதானப்படுத்திப்போம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமா நம்ம டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானப்படுத்திடுவோம். இதில் என்ன கொடுமைனா, டயர்ட்லேயே நம்ம வேலை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும், ஆனால் நம்ம உடம்பை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ரொம்ப முடியாமல் அப்படியும் மிஞ்சி போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம உடம்பு தான் ரெஸ்ட்டில் இருக்கோம், நம்ம மனசும் சிந்தனையும் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் வேலை செய்யணும், இல்லை நைட்டுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கணுமா, இந்த மாதிரி நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய எண்ணங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பெண்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு நீடு தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரெஸ்ட்டு அப்படிங்கிறது பெரிய லக்ஸரி மாதிரி நம்மளே அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே மிஞ்சி போய் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி வாய்ஸ் அவுட் பண்ணிடுவோம், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து சொல்லிடுவோம். அப்போ நமக்கு என்ன பதில் வரும், நீ மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறியா, மற்ற வீட்டில் யாரும் எந்த பொம்பளைங்களும் செய்கிறதே கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய டயர்ட்னஸும் டிஸ்மிஸ் ஆகிரும். நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷரால் நம்ம டயர்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ஓகே, பட் எமோஷ்னலாக நம்ம ட்ரைன் ஆகிறதுனால தான் மெயினான டயர்ட்னஸ்ங்கிறது நமக்கு வரும். இதெல்லாம் மீறி ஒரு பெண் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே மகிழ்ச்சியில் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சிரிப்பு அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாக மாறி போயிடுச்சு அவங்களுக்கு. நம்ம சிரிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுது யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுக்க தேவை கிடையாது. ஆனால் நம்ம இதே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்னாச்சு என்னாச்சு, அப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். இதே என்னாச்சு, இதே ஏன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு வேலை செய்யும்போது வந்து கேட்கலாமே. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டயர்ட்னஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு 2 பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மனிதியின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.